கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:2 வாசிக்கலாமா? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிராக்கெட்டில் செய்யலாம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, செயலானா சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு அர்த்தம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி, முதல்ல இரக்கத்தை குறித்து வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் தான் பிரகாசிக்க பண்ணுகிற விஷயம். இல்லை 3 விஷயத்தை சங்கீதக்காரன் பேசியிருக்கிறார். இறங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கணும் இல்லையா? அப்படி ஒரு வேளை அவர் நமக்கு இறங்கலைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த நம்ம முழு வேதாமத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கெல்லாம் இறங்கினாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு விடுதலையே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் இறங்கினார். அவர் இரக்கத்தின் நிமித்தம் தான் விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, கானானுக்குள்ளே பிரவேசிக்க அவர் இறங்கினார். அதனால தான் யோசுவும் காலேபும் அதை பங்கிட்டு கொடுக்க ஆண்டு உதவி செய்தார். இப்படி எல்லா பரிசுத்தவான்களையும் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் இறங்கி எல்லாவற்றையும் செய்தார். 38 வருஷம் படுக்கை அவர் இறங்கி போய் தான் மனதுருகி மனம் இறங்கி போய் அவர் என்ன செய்தாருங்க, அந்த படுக்கையை மாற்றி போட்டார். வீட்டுக்குள்ளே 4 பேர் அதை கட்டில் கிடையாக கட்டி இறக்கி விடுறாங்க ஒரு வியாதிஸ்னு. அவர்களுக்கு அவர் மனதுருகி மனம் இறங்கி தான் என்ன செய்தாருங்க, விடுதலை கொடுத்தார். இப்படி எல்லாரும் அந்த 10 குஷ்டரோகிகள், பார்வை இல்லாதவன், மரண தருவாயில் இருந்த லாசருக்கு, இல்லை அந்த வாலிபனுக்கு, அந்த சிறு பெண்ணுக்கு எல்லாருக்குமேங்க அந்த இறங்கி அப்படிங்கிறது என்னன்னா, பரலோக தேவன் மனுபுத்திராகிய அது மனுஷியாக நமக்கு இறங்குவது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இல்லை? ஆனால் அதை கர்த்தர் நமக்காக செய்து கொண்டே வருகிறார். இன்றைக்கு செய்கிறார். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் இறங்கி செவி கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் அழுகைக்கு அவர் இறங்கி வருகிறார். உங்கள் மன்றாட்டுக்கு அவர் இறங்கி வருகிறார். எல்லாவற்றுக்குமே நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்ளிகேஷனோ வைக்கிறீங்க, அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இறங்கி வருகிறார். வேலை இறங்குதல் என்பது வேறு இல்லை, அது மனதுருக்கத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, எங்களை ஆசிர்வதித்து, அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஆசிர்வதிக்க முடியும். இதை படிக்கும்போது எனக்கு யாபேசின் ஜெபம் தான் நினைவு வருதில்லை. தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்ன விலக்கி காத்துருன்னு 4ஆமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்களை ஆசிர்வதித்து அவர் இறங்கிட்டா என்னங்க வேணும் இல்லை? அவர் மனதுருக்கிட்டார். என்ன வேணும்? அடுத்தது பிளெஸ்ஸிங் தான், தானாகவே வந்துடும்ல. இப்படி முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும். இதுதான் அவருடைய முகத்தை நம்ம மேலே அப்படி ஒளி வீச பண்ணணும். இது மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் நம்மை விட பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. இது யாருக்கு வேதத்தில் கிடைச்சுன்னா, ஆப்டா மோசேக்கு தான். அவர் சீனாய் மலையில் ஆண்டவரோடு முகமுகமாக பேசிட்டு இறங்கி வரார். அவருடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்க முடியல. அவர் சொல்கிறார், மோசே முகத்தை எங்களால் பார்க்க முடியல. மோசே முக்காடு போட்டு கொண்டாராம். ஜனங்கள்லாம் அவர் முகத்தை பார்க்கக்கூடாதபடி மோசே முக்காடு போட்டு கொண்டார். அந்த பிரகாசம் அவர்களை என்ன செய்துங்க, பார்க்க விடாமல் செய்தது. ஏன் அப்படின்னா, பாவம் நிறைந்த ஜனங்கள். மோசே பரிசுத்தமான தேவனோடு 40 நாள் நின்று பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டதுனால அந்த வெளிச்சம் மோசேக்குள்ளே பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை தான் தாவீது சங்கீதக்காரன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். என்னுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த பிரகாசத்தை நீங்கள் நானும் கேட்கணும். ஒன்று இரக்கத்தை கேட்கணும், இன்னொன்று இறங்கி வருவதை கேட்கணும், இன்னொன்று ஆசீர்வாதத்தை கேட்கணும், அடுத்தது பிரகாசிக்க பண்ண கேட்கணும். இந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவின் எங்கள் கூட பேசியிருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. எத்தனையோ போராட்டங்கள், கண்ணீரில், பாடுகளில், உபத்திரவங்களை வாழ்கிறோம் ஐயா. எங்களுக்கு இறங்கி வாங்க, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவர். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரகாசம் இறங்கி வரட்டும். பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும். அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all.